மகா சிவராத்திரி வருது மேம். மகா சிவராத்திரி ரொம்ப விசேஷமான ஒரு நாள் இது. அன்னைக்கு என்னென்ன சிறப்பு, எப்படி வழிபடலாம், என்னென்ன பண்ணலாம், என்ன விளக்கேற்றலாம், நிறைய பெண்களுக்கு அது வந்து டவுட் இருக்கலாம். அவங்க கிளியர் ஆகிறதுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு கதை இது சொல்லுங்கள் மேம். ஒரு புராண கதை சொல்றாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் சில கதைகள் தெரிஞ்சு அதை கமெண்ட்ல சொல்லுங்க, நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அன்றைக்கு நம்ம எப்படி சிவ வழிபாடு செய்யணும்? ஏன் அப்படின்னா இது வந்து நாட் ஒன்லி மருத்துவம், நாட் ஒன்லி இது கிளினிக்கு, இது வந்து ஒரு கோவில், பயங்கர வைப்ரேஷனான ஒரு கோவில். எப்பேற்பட்ட வியாதி என்ன பிரச்சனைனாலும் இங்கே வந்தாலே உங்களுக்கு குணமாயிடும். எங்கள் நித்யா மேம் அப்படி ஒரு அன்பாக பேசி உங்களை சரியாக்குற வரைக்கும் உங்களை விட மாட்டாங்க. அவ்வளோ ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இறுதியில் ஒரு பிடி சாம்பல் தான். அதுதான், அதை உணர்த்துவதற்கு தான் சிவபெருமான் உடல் முழுவதும் வந்து அந்த சாம்பலை அணிஞ்சிருப்பார். கிட்னி ப்ராப்ளம், எந்த ப்ராப்ளத்தில் வந்தாலும் நீங்கள் தான் சரியா சீக்கிரமாக குணமாக்கி பத்திரமா அமுச்சு விட்றீங்களே, அது ஒரு ஹாப்பியாக இருக்குது எல்லாருக்குமே. ஃபுல் வீடியோ பாருங்கள், எல்லாமே பாதியில் கட் பண்ணிங்கன்னா தெரியாது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதில் எல்லாமே சொல்லியிருக்காங்க, என்னென்ன எப்படி படைக்கணும், என்னென்ன வைக்கணும், எப்படி விளக்கேற்றணும் எல்லாமே. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்ருக்கேன். எங்களுக்கு வந்து இப்போது தாம்பரத்தில் ஒரு நியூ பிரான்ச் ஆரம்பிச்சிருக்காங்க எங்கள் நித்யா மேமு. ஏன்னா நிறைய பேர் வந்து இது கொஞ்சம் கிட்ட சொல்லுங்கன்னா அங்கே ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ தாம்பரம், உங்களுக்கு அங்கே நியர்பை யார் இருந்தாலும் தாம்பரத்தில் அப்பாயின்மெண்ட் வாங்கி மேம் எப்போ வராங்க என்னன்னு கேட்டு வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்த்துட்டு வாங்க. இங்கே வந்தவங்க எல்லாரும் வந்து குணமாகி சந்தோஷமாக இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு மேம் அடுத்து ஒருத்தரும் ஒரு கமெண்ட்லேயும் சொல்கிறது, மேம் நான் இந்த மாதிரி வந்தேன், நல்லாயிட்டேன், கிட்னி ப்ராப்ளத்துக்காக வந்தேன், இது நல்லாயிட்டேன், அந்த வியாதிக்கு வந்தேன், சரியாயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்போ எவ்வளோ பேர் அந்த கமெண்ட்டில் எவ்வளோ வாட்ச் பண்ணுறீங்க, எங்களோட வீடியோ எவ்வளோ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, ஆன்மீக ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் எல்லாம் நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. சில பேர் மருத்துவம் மட்டும்தான் சொல்லுவாங்க, சில பேர் ஆன்மீகம் மட்டும்தான் சொல்லுவாங்க. எங்கள் மேம் அப்படி இல்லை, மருத்துவம் ப்ளஸ் ஆன்மீகம் ரெண்டையுமே சொல்லுவாங்க. ஏன்னா இந்த வியாதிக்கு இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா நாங்கள் கொடுக்குற மெடிசனும் எடுத்துக்கிட்டு இந்த கோயிலும் போனீங்கன்னா இன்னும் சீக்கிரமாக குணமாயிடுவீங்க அப்படிங்கிறது எங்கள் மேமோட ஆசை. இங்கே என்ன ஸ்பெஷல், தீக்ஷாலயம் எங்கள் சித்தா மேம்கிட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாயின்மெண்ட் வாங்கி வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்களுக்கு ஒரு ரூபா காயின் எடுத்து அவங்க பேர் சொல்லி முடிஞ்சு சாமிக்கிட்ட வச்சு அவங்க ஃபாலோ பண்ணி அவங்க ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு சீக்கிரம் குணமாயிடுவாங்க. குணமானதுக்கப்புறமா அதை ரூபா எடுத்துகிட்டு போய் சாமிக்கிட்ட போடுவாங்க, கோயிலில் கொண்டு போய் போடுவாங்க. அதுதான் எங்கள் நித்யா மேமோட ஸ்பெஷல். அப்படின்றதுனால தான் நிறைய பேர் இங்கே அப்பாயின்மெண்ட் வாங்கி இங்கே வந்து பார்த்து சீக்கிரமாக குணமாகி சந்தோஷமாக எங்கள் கிளினிக்லேருந்து போகும்போது எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, அவங்க சிரித்த முகத்தோடு போகும்போது. ஏன் அப்படின்னா இது வந்து நாட் ஒன்லி மருத்துவம், நாட் ஒன்லி இது கிளினிக்கு, இது வந்து ஒரு கோவில், பயங்கர வைப்ரேஷனான ஒரு கோவில். எப்பேற்பட்ட வியாதி என்ன பிரச்சனைனாலும் இங்கே வந்தாலே உங்களுக்கு குணமாயிடும். எங்கள் நித்யா மேம் அப்படி ஒரு அன்பாக பேசி உங்களை சரியாக்குற வரைக்கும் உங்களை விட மாட்டாங்க. அவ்வளோ ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதில் எங்களுக்கு நான் அவங்கள இன்டர்வியூ எடுக்கிறதுல அது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. நிறைய பார்த்துட்ருக்கோம் இல்லையா, ஆன்மீகம் மருத்துவம் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். தை மாதம் பிறந்ததுலேருந்து நம்ம நிறைய செலிப்ரேஷன் பார்த்தோம், நிறைய விசேஷங்களை பார்த்தோம். இப்போது மாசி மாதத்தில் வர பிப்ரவரி 15 மகா சிவராத்திரி ரொம்ப விசேஷமான நாள். அன்னைக்கு என்னென்ன சிறப்பு அப்படின்னு நானே இப்போ கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கும் அது மாதிரி நீங்களே எவ்வளோ பேர் ஆவலாக இருந்துகிட்ருப்பீங்க, மேம்கிட்ட என்னென்ன விஷயம் கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இருங்க, வெயிட் பண்ணுங்கள், அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். இன்னும் பிஸி ஆகிட்டீங்க, தாம்பரம் பிரான்ச் வரை இப்போ அங்கேயும் போக வேண்டியதாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் நிறைய பேர் இங்கே அப்பாயின்மெண்ட் இல்லை, லேட் ஆகுது, பக்கத்தில் வர முடியலன்றவங்க அங்கே வரலான்ட்டு நீங்கள் அழகாக சொன்னதுனால நிறைய பேருக்கு அது ஒரு ஹாப்பியாக இருக்கும் இல்லையா. பரவாயில்ல, பக்கத்துலேயே வந்துட்டாங்க, எங்கள் கிட்ட வந்து பார்க்குறதுக்கு நித்யா பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு நிறைய விஷயம் பேசிகிட்ருக்கோம் மேம். ஆன்மீகம், கோவில், மருத்துவம் எல்லாமே
கிட்னி ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளத்தில் வந்தாலும் நீங்கள் தான் சரியாக சீக்கிரமாக குணமாக்கி பத்திரமா அமுச்சு விட்றீங்களே, அது ஒரு ஹாப்பியாக இருக்குது எல்லாருக்குமே. இப்போ வந்து மகா சிவராத்திரி வருது மேம். மகா சிவராத்திரி ரொம்ப விசேஷமான ஒரு நாள் இது. அன்னைக்கு என்னென்ன சிறப்பு? எப்படி வழிபடலாம்? என்னென்ன பண்ணலாம்? என்ன விளக்கேத்தலாம்? நெறைய பெண்களுக்கு அது வந்து டவுட் இருக்கலாம். அவங்களுக்கு பாவம் கிளியர் ஆகறதுக்கு நீங்க ஒரு நல்ல ஒரு இது சொல்லுங்க மேம். இந்த மகா சிவராத்திரி, தை மாதம் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். மாசி மாசம் வரக்கூடிய சிவராத்திரி தான், வருடத்திற்கு ஒரு முறை. அந்த இரவு முழுவதும் நம்ம வந்து சிவபெருமானை நினைத்து வழிபாடு செய்து வேண்டிய வரங்களை பெறக்கூடிய நாள். இப்போ இது வந்து சிவராத்திரிக்கான நிறைய புராண கதைகள், ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்றாங்க. கதை இருக்கு, நிறைய கதைகள் இருக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்றேன். அதாவது பார்த்தோம்னா இந்த திருவண்ணாமலை, அண்ணாமலையார் வந்து ஜோதி ரூபமாக பஞ்சபூத தலங்களை தீபூதமாக இருந்து பக்தர்களுக்கு அருள் தரக்கூடிய ஒரு ஸ்தலம் அப்படின்னா திருவண்ணாமலை. உலகிலே பழமையான மலைன்னு சொல்லுவோம். ஆமா. இதுக்கு என்னன்னா அந்த கிரிவலம் வரக்கூடிய அந்த நாள், இப்ப பக்தர்கள் நிறைய பேர் போயிட்டு சிவபெருமானை மலை ரூபமாகவே இருக்கக்கூடியவர் அந்த இடத்துல இருக்காரு. அந்த கிரிவலம் வர்றதே ஒரு சயின்டிபிக்கா நமக்கு வந்து நிறைய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. பௌர்ணமி தினத்தன்று அந்த கிரிவலம் வர்றது. ஸோ இதில் அன்றைய தினம், அதாவது மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்றது ஜோதி ரூபமாக திருவண்ணாமலையில் தோன்றிய தினம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மும்மூர்த்திகள் இருக்காங்க, பிரம்மா, சிவன், விஷ்ணு. இதுல படைக்கும் கடவுளான பிரம்மாவிற்கும் காக்கும் தெய்வமான விஷ்ணுவிற்கும் என்னன்னா ஒரு தலைக்கணம் அதிகமான மாதிரி, நான் தான் பெரியவன், நான் தான் படைக்கிறேன், நான் தான் வந்து எல்லாரையும் காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு வந்துருது. ரெண்டு பேருக்கும் வந்து போட்டி, சண்டை, ஒரு இது வந்துருது. அப்போ நம்மளுடைய சிவபெருமான் என்ன செய்யறாரு, ஜோதி ரூபமாக தோன்றி என்னுடைய அடியும் முடியும் யார் பாக்குறீங்களோ அவர்கள் தான் பெரியவர்கள் அப்படின்னு சொல்றாரு. சோ பிரம்மா நான் தான் பெரியவன், விஷ்ணு சொல்றாரு நான் தான் பெரியவன் அப்படின்ட்டு. சோ அப்ப என்னோட அடிமுடியை பார்த்து யாரு சொல்றீங்களோ நீங்க பெரியவங்களா இருக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம விஷ்ணு பகவான் என்ன பண்றாருன்னா வராக ரூபமாக எடுத்து சிவபெருமானோட அடியை பார்க்கறதுக்கு பூமியை தோண்டிட்டே போறார். நம்மளுடைய பிரம்மா என்ன பண்றாரு அப்படின்னா அன்னப்பறவையாக மாறி அவருடைய முடியை பார்ப்பதற்காக போயிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி அடி முடியை பார்ப்பதற்கு போயிட்டே இருக்காங்க. இவர் வந்து விஷ்ணு சொல்றாரு என்னால முடியல, ஓகே காண முடியல அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதே மாதிரி தான் பிரம்மாவும் என்ன சொல்றாரு, என்னால முடி பார்க்க முடியல அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி கதைகள் இருக்கு. ஸோ அன்றைக்கு வந்து நான் தான் பெரியவன் அப்படின்னு யாருமே நம்ம வந்து அகந்தை இருக்கக்கூடாது. ஸோ எப்பவுமே ஒரு சிலர் வந்து நம்ம கஷ்டப்படும் போது நல்லா இருப்போம், கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டு வரும்போது அவர்களுடைய குணமே மாறுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இறுதியில் ஒரு பிடி சாம்பல் தான். அதுதான், அதை உணர்த்துவதற்கு தான் சிவபெருமான் உடல் முழுவதும் வந்து அந்த சாம்பலை அணிஞ்சிருப்பார். உலகிலேயே மிகப்பெரிய செல்வந்தர் நம்மளுடைய சிவபெருமான் தான். சிறந்த மருத்துவர், சிறந்த சித்தர், செல்வந்தர், அது எல்லாமே திறந்துட்டு நமக்கு காட்சி அளிக்கும் பொழுது திருநீர் அணிந்த மேனியோட தான் நமக்கு காட்சி அளிக்கிறார். நம்ம அதுதான் உணர்த்துறார், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பிடி சாம்பல் தான் அப்படின்றது. ஸோ அதனால அகந்தையோ ஆணவமோ பொறாமை இந்த மாதிரி நெகட்டிவாக இருக்கக்கூடிய குணங்கள் இல்லாமல் ஸோ நல்ல எண்ணங்கள் நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாள் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் புராணங்கள்ல நிறைய கதைகள் இருக்கு. ஸோ இவர் வந்து ஆழகால விஷம் பார்க்கடலை கடையும் போது அதை சாப்பிட்டு பார்வதி தாயர் அந்த கண்டத்தை விட்டு அந்த விஷம் உள்ள இறங்கக்கூடாதுன்னு இரவு முழுவதும் வீழ்ச்சிட்டு இருந்ததாகவும் ஒரு புராண கதை சொல்றாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் சில கதைகள் தெரிஞ்சு அதை கமெண்ட்ல சொல்லுங்க, நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அன்றைக்கு நம்ம எப்படி சிவ வழிபாடு செய்யணும், ஸோ காலையில நல்லா நீராடிட்டு ஸோ ஈவினிங் டைம்ல அன்று இரவு முழுவதும் 4 கால பூஜை நடக்கும். கோயில்ல பார்த்தோம்னா 4 கால பூஜையும் நடக்கும். ஸோ ஈவினிங் டைம்ல வீட்டில் நல்லா பூஜை செஞ்சுட்டு நம்ம கோயிலுக்கு போகலாம். ஸோ பூஜை செய்யும்போது பூஜை அறையில சிவபெருமான் படம்லாம் வச்சு அவருக்கு நெய்வேத்தியமாக இந்த பருப்பு பாயாசம் அன்னம் வைத்து நம்ம படையல் செய்துட்டு இதுல முக்கியமாக விளக்கு ஏற்றுவது ரொம்ப முக்கியம். சிவபெருமானுக்கு விளக்கு ஏற்றும் போது இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. புதுதாக ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கணும்.
எல்லாமே புதிதாக இருக்கணும். ஸோ எண்ணெய் சுத்தமான எண்ணெய், பஞ்சு திரி போட்டு அந்த விளக்கு நம்ம ஏற்றணும். இதுல பாத்தீங்கன்னா வில்வ இலை, செம்பருத்தி இலை, நந்தியாவட்டை இலை, 3 இலைகளும் தீபத்துல போட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு நம்ம திரி போட்டு தீபம் ஏற்றலாம். இந்த 3 இலைகளும் ஈவினிங்க நம்ம பறிச்சிடணும். 3 மணி 4 மணி ஈவினிங் இருக்கும்போதே நம்ம பறிச்சுட்டு வந்து, ஸோ வில்வ இலை சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்தது, நோய்களை தீர்க்கக்கூடியவர் இல்லைங்களா. ஸோ செல்வத்தை தரக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா செம்பருத்தி இலை, இதை வந்து நம்ம விளக்குல போடுறோம். ஸோ நந்தி பெருமானுக்கு உகந்தது நந்தியாவட்டை இலை. அதுக்காக இந்த 3 இலைகள் நம்ம விளக்குக்குள்ள வச்சு தீபம் ஏற்றணும். இல்லைன்னா நம்ம விளக்குக்கு கீழே வச்சு கூட அதுக்கு மேல மண் அகல் விளக்கு வைத்து நம்ம தீபம் ஏற்றலாம். இப்போ தீபம் ஏற்றி நல்லா வழிபட்டுட்டு, ஸோ கோயிலுக்கு நம்ம போயிட்டு நம்ம பூஜைக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் கூட நம்ம வாங்கி கொடுத்தோம்னா இன்னும் நமக்கு பலன் அதிகம். ஸோ இரவு நேரத்துல அந்த 4 கால பூஜையும் நல்லா தரிசிச்சுட்டு வரும்போது, வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய சிவபெருமானுக்கு நம்ம நல்லா பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இந்த மகா சிவராத்திரி இருக்கு. ஸோ இந்த முறையில நம்ம வழிபாடு செய்துட்டு வந்தோம்னா நமக்கு ஆரோக்கியமும் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு வரும். ஸோ இந்த தீய எண்ணங்கள், ஸோ மற்றவர்கள் நம்ம மேலே ஏதாவது தீய எண்ணங்கள் இருந்தாலும் அது எல்லாமே அழிஞ்சிடும். ஸோ மிக சிறந்த ஒரு சித்தர், அவர் கொடுத்த சித்த மருத்துவம். ஸோ இந்த நாளில் சிவபெருமானை நினச்சி வழிபடுறது நம்ம எல்லாருக்குமே நல்லது தரும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அதாவது சிவனை கும்பிட்டாலே எல்லாமே கிடைச்சிரும் நம்மளுக்கு, அப்படி ஒரு பாக்கியம். அதுலேயே மகா சிவராத்திரி வருது, நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிட்டீங்க, நிறைய விஷயம் உங்களால் தெரிஞ்சிருப்பாங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. மகா சிவராத்திரி அன்னைக்கு என்னென்ன சிறப்பு, எப்படி விளக்கேற்றணும், என்னென்ன பூஜைகள் பண்ணணும், எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஃபுல் வீடியோ பாருங்கள், எல்லாமே பாதியில் கட் பண்ணிங்கன்னா தெரியாது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதில் எல்லாமே சொல்லியிருக்காங்க, என்னென்ன எப்படி படைக்கணும், என்னென்ன வைக்கணும், எப்படி விளக்கேற்றணும் எல்லாமே. ஓகே, வாங்க, ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ, பாய்.